டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு மாடல் கணக்குன்னா அது இதுதான். இந்த மாடலில் 2 விதமாக கணக்கு மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி தெளிவாக நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், 2014லேருந்து 24 வரைக்கும் நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட எல்லா கணக்குகளுக்குமே வேறு லெவலில் ட்ரிக் இல்லாத சில கணக்குகளுக்கு மட்டும் நேரடி முறையில் பதிலோட நான் பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃபோட சாம்பிள் பேஜஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான பிடிஎஃப்பை வாட்ஸ்அப்லேயே நான் அனுப்பி வச்சிடுறேன். இந்த பிடிஎஃபோட விலை 100 ரூபாய் மட்டும்தான். இப்போது இந்த முக்கியமான கணக்குக்கான ட்ரிக் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி தான். 00/x அவ்வளோதான் ட்ரிக். இதை நீங்கள் ஃபார்முலா மாதிரி கூட நினச்சிக்கோங்க, சரியா? இதில் 00க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும், எக்ஸில் என்ன நம்பர் வரும், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 00க்கு முன்னாடி கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் இருக்கிற மடங்கோட 1 கழிச்சு எழுதிக்கோங்க, அவ்வளோதான். அதுதான் 00க்கு முன்னாடி வர்ற நம்பர். புரிஞ்சுதா? கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் இருக்கிற மடங்கோட 1 கழிச்சு எழுதிக்கோங்க 00க்கு முன்னாடி. 00க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்னு இப்போ புரிஞ்சுதா? அடுத்தது எக்ஸில் என்ன நம்பர் வரும்னா கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் இருக்கிற அந்த சதவீதம். அவ்வளோதாங்க. இப்போது இதை அடித்தாலே போதும், நமக்கு தேவையான பதில் என்ன வரும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஆன்சர். இந்த மாடலில் 2 விதமாக கணக்கு கேட்குறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதை பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டால் சேனலுக்கு கீழே வீடியோ லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.